வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வர இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் நல்லா சூப்பரான செவ்வாழை காலம் அருமையாக இருந்துச்சு. பார்க்க அழகாக லட்சணமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மாடு வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு போக வந்து மாடு பூராமே ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மாடு வந்து வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் மாடு நிற்க கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் 2 மாடு வந்துக்கிட்டு இருக்குது. நாளடைவில் கொஞ்சம் நல்லா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி விலையுமே கொஞ்சம் இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்படியே குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடு கண்டு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. நிறம்லாம் சூப்பராக இருக்குது. மாடு பூராமே என்ன பண்ணுறது, அங்கே வீடியோ எடுக்கும்போது ரொம்ப பிரச்சனைலாம் வரத்தான் செய்யுது. நாங்கள் வெளியில் மாடு வாங்க முடியல, வைக்க முடியல அவங்களால அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க வியாபாரியெல்லாம். மாடை கொடுக்குறவங்க ரைட்டு கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து எங்களோட நீங்கள் வீடியோ எடுத்து போடுறதுனால தான் எங்களுக்கு வந்து இது பண்ண முடியலை. மாடு பூராமே கொடுத்துருது. அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வைக்கிறாங்க அப்படின்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மாடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வியாபாரி இல்லாமல் தனியாக வந்து கேட்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கொடுங்க. நீங்கள் வியாபாரிக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்றீங்க. கூட காசு கொடுப்பாங்கன்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி வளர்ப்புக்காரங்க வாங்குறவங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சரிசமமாக விடுங்க. அவங்களுக்கும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க மாடு வளர்க்குறதுக்கு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க 10,500 பார்க்காதீங்க, கொடுத்துருங்க. ஏன்னா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொடுங்க. நீங்கள் வியாபாரிகிட்ட என்னதான் குறைச்சி கொடுத்தாலும் அது சந்தைக்கு தான் வரும். அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்களோட சண்டை போடுறதோ இது பண்ணுறதோ வந்து வேஸ்ட்டு. அதனால் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் அப்புறம் வந்துக்கிட்டு மாடு சந்தையில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதை பார்த்தேன்றதுக்கெலாம் வேலையே இல்லை. ஏன்னா வரத்தையும் செய்யும் சந்தைக்கு. அப்படி ஆள் இல்லைன்னா வச்சு வளர்த்துக்கங்க. சாகிற வரைக்கும் நம்ம வீட்டிலே கிடக்கட்டும் கூட வளங்க, அதே நல்லது. அப்புறம் அடுத்ததுக்கு வருவோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த கண்டு மாடு சேல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதே மாதிரி வேணும்ன்றவங்க நம்மகிட்ட உடனே தொடர்பு கொள்ளுங்க. சனிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யாருக்கு மாடு வேணுமா கண்டு வேணுமா எப்படி வேணும்ன்றதை நீங்கள் தொடர்பு பண்ணுறங்க. ஏன்னா அன்றைக்கே பார்த்து நம்ம நல்ல கண்டுகளாக மாடுகளாக வந்து வாங்கி கொடுத்துருவோம். நாளே அந்த நாள் சொல்லிட்டிங்கன்னா மறுநாள் வந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இது ஓகேண்டா அந்த மாடை வாங்கி நம்மளே ஏற்றி விட்ருவோம். பிரச்சனை இல்லை. வாங்க வர முடியாதவங்க, ஏன்னா வண்டி வாடகை எல்லாமே அங்கேயே பேசி அனுப்பி விட்ருவோம். ஏற்றி நேரடியாக அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி எல்லாத்தையும் பிடிச்சி ஏற்றி விடுவோம். ஏன்னா அதனால் அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நேரடியாக அங்கே கொண்டு வந்து இறக்கிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நம்பர் இதில் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணி இது போக நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே உள்ள நம்பர்லாம் இருக்கும், அதை பார்த்து எடுத்துக்கலாம். அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். சனிக்கிழமை சந்தை ஆரம்பிக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வீடியோ வந்துடும் 8 மணிக்கு. 2வது வீடியோ வந்து புதன்கிழமை 5 மணிக்கு சாயங்காலம் வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாடு பார்த்திங்களா, நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்குது மாடு. நல்லா மாடு ஓரளவுக்கு மீடியமான உயரத்தில் நல்ல மாடு. அப்புறம் பூரா இந்த மாதிரி கண்டுகதை நிறையா வந்திருக்கு. கண்டுகள்லாம் வருது, ஆனால் சூட்டிக்கு அந்த வேகம் இல்லாத கண்டுகள்லாம் இருக்குது. பார்க்க லட்சணமெல்லாம் இருக்கும், ஆனால் வேகம் இதுகெல்லாம் இல்லாமல் போயிடுது நிறையா கண்டுக. அப்புறம் பார்த்திங்கன்னா சுழி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே வாங்கணும். ஏன்னா நம்ம சந்தையில் எடுக்கும்போது எதையுமே நம்ம வந்து மாடு கண்டுகளை வந்து கொஞ்சம் கோளாறாத்தையும் பார்த்து எடுக்கணும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம வெளியில் வாங்குகிறோம், நம்ம இப்போ வீட்டில் வாங்கினா கூட என்னான்னு கேட்கலாம். சந்தையில் எடுக்கும்போது கண்டிப்பான முறையில் நம்ம போய் அவங்க யார்கிட்டையுமே கேட்க முடியாது. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சுற்றி நல்லா பார்த்து வாங்க வர்றவங்க. அது எல்லாத்துக்கும் அதே சொல்லிக்கிறது. சரியாக பார்த்தீங்கன்னா இந்த காரெலாம் பாருங்கள், நல்லா இருக்குது. தலை செட் நல்லா இருக்குது. மாடு உயரம் தரம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த படவடப்பு இதுகள்லாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியலை, நம்ம பார்க்கல. இப்போ நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க, அந்த கண்டு இதுகெல்லாம் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்ல மாடாக தான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம நம்பி வர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாடு எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் சூப்பர் காலை நல்லா இருக்குது. நல்ல கலரு கொம்படி எல்லாமே நல்லா இருக்குது. மாட்டில் குறை சொல்ல ஏறுவாலில் சூப்பராக இருக்கு பாருங்க மாடு.
நல்ல மாடுகளே வருது. வர சந்தையில் எப்படி நல்லா வரும். ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் இருக்கும். நல்ல மாடுன்ட்டு நிறையா பேர் கேட்பீங்க, எல்லா மாட்டையும் நல்ல மாடுன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்பீங்க. நல்ல மாடுன்றா தலை செட்டு, உடல் கட்டு இதுகளை பார்த்து நம்ம நல்ல மாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா மாட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்க மாட்டுக்கத்தான் நம்ம சொல்ல முடியும், மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. வண்டி மாடுமே நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ உழவு நேரம்ல, அதனால் வந்துட்டிங்கன்னா வண்டி மாடு, உழவு மாடு இதெல்லாம் பூரா கேட்டிருந்தாங்க. ரேஸுக்கு கண்டு கேட்குறாங்க நிறையா பேர். அப்படின்னும்போது ரேஸுக்கெலாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டுகளை காட்டுவோம். அதை பாருங்கள், பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். அடுத்த வாரம் சந்தைக்கு போவோம். வெள்ளிக்கிழமை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டுகள் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னிங்கன்னா உடனே லைனில் வந்து பேசிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது நிலவரங்கள். இந்த மாதிரி தான் வரும். வார சந்தைகளில் இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்கள். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பாருங்கள். நல்ல மரக்காலையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் முதல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளாக வந்துச்சு காலப்புறாமே. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தது காட்டிலும் இப்போ மாடு வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இன்னும் வந்து இந்த கறி ரேட்டுக்கு கூடத்தான் போய்கிட்டு இருக்கு. மாட்டோட ரேட்டுக்கு அப்புறமே இன்னும் ரொம்ப குறையலை. இப்போ ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குகிற மாடு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 55 ரூபா 60 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு குறையெல்லாம் விற்கிது. அப்போ அது பூராமே நம்ம எதுவுமே இது பண்ண முடியலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குறையும். அந்த ரேட்டுக்கு வந்தால் தான் நம்ம இது ஒன்று. ஏன்னா மாடுகள் வந்து வரத்துகள் வந்து ரொம்ப குறைஞ்சனால தான் இந்த ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. அதுவும் போக வியாபாரிகள்லாம் நிறையா வர ஆரம்பித்தாங்க, வெளியூர் வியாபாரிகள். அப்படின்னும்போது நம்மளுக்கு வர்றது பூராமே கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் விலைவாசிகள் கூட குறையாக வருது. நீ வர்ற வாரங்களில் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும்ன்றாங்க எல்லா பேருமே. வியாபாரி மகன் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் எல்லா மாடுமே வந்து இந்த நோன்பு டயத்தில் எல்லா மாடுமே போயிடுச்சுப்பா. அதனால் வந்து மாடு 1-2 வர்றதே வரும். அதனால் விலைவாசிகள் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடியவங்களாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வாங்கினா பெட்டராக இருக்கும். நான் நல்ல மாடு பூராமே அடுத்தடுத்து வர்றதை பார்த்து வெயிட் பண்ணி வாங்குங்க. எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. மாடு பூராமே நல்ல மாடு தான். என்ன பண்ணுறது, நிறையா இது வருது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வெளிவரத்தில் அவுத்துருப்பாங்க, மாடு நிற்காமல் போயிருக்கும். வாடியில் அவுத்துருப்பாங்க, மாடு பிடிபட்டுருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க. யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மாடுகள் வந்து வளர்ச்சி கூடிக்கிட்டே தான் இருக்குது. கண்டு ஆனாச்சி கூடிக்கிட்டே இருக்குது. அம்புட்டு மாடையுமே நம்ம வந்து தம் பண்ணி வைக்க முடியாது எங்கேயுமே. ஏன்னா ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தால் தான் எல்லாமே ஈவனாக வரும். அதனால் வந்து மாடுகளை வந்து அழிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா எம்புட்டு மாடு நானே ஒரு வாரத்தில் 3 மாடு பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ எம்புட்டு மாடு இருந்திருக்கான். அப்போ எங்கேருந்து மாடு பூரா வருது? அவ்வளோ மாடு உற்பத்தியில் வந்து வெளியில் நிறையா வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்கிறக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச மாடாக பார்த்து வாங்கி வளங்க, நல்லபடியாக வளங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்டிலே வச்சு நல்லா வளங்க. அதுதான் நம்மளோட கருத்து. ஏன்னா விற்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் இது என்னென்னா கண்டிப்பான முறையில் சந்தைக்கு வரேன், அதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை நம்ம மாடு வீட்டிலே கிடக்கட்டும், அவுக்கலையே மஞ்சள் இருக்குது அவுக்கிறமா கிடக்கட்டும்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே போடுங்க, வாட்டு கிடக்கட்டும். இந்த கண்டுலாம் 2 கண்டு சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கண்டு 2மே நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். நல்லா பருவட்டு, நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கேட்டால் பிடிச்சிருந்துச்சுனாங்க, வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்த வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வர்றீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.